Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஈஸியாக டிஜிட்டல் பெயிண்டிங் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எந்த ஃபோட்டோக்கு நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வந்து உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபில்டருக்கு போய்ட்டு ஷார்பன் கொடுத்து அன்ஷார்ப் மாஸ்க் கொடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் ஃபோட்டோவோட டீட்டெயிலிங்க்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரி நம்ம கொடுத்து ஸ்மச் பண்ணும்போது நம்மளோட ஃபோட்டோவோட குவாலிட்டி அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கிளியராக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டிஜிட்டல் பெயிண்டிங்கில். அப்புறம் பார்த்திங்கன்னா நெயில்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து டார்க்காக தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நல்லா நம்ம டீட்டெயிலிங்காக பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் ஃபோட்டோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து நல்லா க்ரியேட் ஆகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட அதை டவுன்லோட் பண்ணி இதுக்கு பேக்ரவுண்ட் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிஎஸ்டி ஃபைல் வந்து கீழே வந்து உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்து ஒயிட் கலர் ப்ரஷில் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக அங்கங்கே வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயிலிங் பண்ணுறதுக்காக அந்த மடங்குற இடம் அதெல்லாம் வந்து லைட்டாக ஹைலைட்டடாக இருக்கிற பிளேஸ்லாம் வந்து நீங்கள் லைட்டாக ப்ரஷ் டூவில் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோட்டோவோட எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் கட் பண்ணி வச்ச இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அதோட எட்ஜிலலாம் வந்து பேக்ரவுண்டுக்கு ரிலேட்டடாக இருக்க கலரை செலக்ட் பண்ணி லைட்டாக ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரஷில் கலர் பண்ணிவிட்டு அந்த கலரில் இருக்க லேயரை வந்து ஓவர்லே கொடுத்திங்கன்னா ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னர் ஷேடோ கொடுத்து உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி லைட்டிங் வந்து எந்த சைடு இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பி கொடுத்து ரெட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ரெட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு. லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர் கொடுக்கறது தான். நான் வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து CS6 க்ரியேட் பண்ணேன். சிசியில் தான் கேமரா ரா ஃபில்டர் இருக்குது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் ஃபில் பண்ணிவிட்டு லேயர் மாஸ்க் கொடுத்து அதை வந்து லைட்டாக அவுட்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்கும். அவ்வளோதான், நம்ம ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்கை க்ரியேட் பண்ணியாச்சு. வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேக்ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.